ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேங்கோ ஷேப் எப்படி போகிறதுன்னு பார்த்தோம், பேசிக் பார்த்தோம். இப்போ வந்து இதுல இருந்து குட்டி குட்டியாக நம்ம பார்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக லைன் போட்டுக்கிறேன், ஒரு லைனு. நெக்ஸ்ட் வந்து ஒரு திக் லைன் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு தின் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஆர்ம்ஸ் ஸோ ஆர்ம்ஸுமே வந்து ஈவனாக போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு அதே மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து குட்டி குட்டி பார்டர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டேன். இப்போ நம்மளுக்கு டாட் தெரியும். ஸோ டாட் எப்படி வைக்கணுன்றது தெரியும் இல்லையா? ஸோ லென்த்தாக ஒரு கோடு போட்டு ஒரு டாட்டு. அதே மாதிரி இந்த சைடு, அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருந்து ஒரு கோடு போட்டு ஒரு டாட்டு, மேலே இருந்து ஒரு கோடு போட்டு டாட்டு, கீழே இருந்து ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி மேலே இருந்து ஒரு கோடு டாட்டு, கீழே இருந்து ஒரு கோடு டாட்டு. அப்படியே இருங்க, ஒரு மிஸ்டேக் இருக்குது சொல்கிறேன். அப்படியே வந்து நீங்கள் டாட்டோடையே லைனோடையே வந்து டாட்டை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்க நல்லா இருக்காது. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் வைங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு டிசைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லைன்ஸு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு லைன்ஸு ஆர்ம்ஸு தான் வந்து போட போகிறேன். ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் போடுறப்ப காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம ஆர்ம்ஸ் வந்து உள்ளேயும் போட்டுக்கலாம், வெளியவும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்னென்ன தேவைன்றதை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போட்டுருக்கேன். ஸோ வெளியும் வந்து உங்களுக்கு ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ நான் இதுலேருந்து என்ன கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் லைன் வந்து கொண்டு போகிறேன். ஸோ கிராஸாக ஸ்ப்ரிங் லைன். ஸோ ஸ்ப்ரிங்கா ஓகே. நடுவில் சரி. ஸோ நடுவில் நீங்கள் டாட்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் குட்டியா. இப்போ இதுவுமே வந்து பார்க்க உங்களுக்கு அழகாக தான் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து அகைன் உள்ளுக்குள்ளே போடுறேன். ஸோ நீங்கள் இங்கே திக் லைன் கொடுக்குறீங்க அப்படி இல்லையா, அது வந்து ஒரே ஒரு ஃபீலிங்கில் தான் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நான் அகைன் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப மொத்தம் போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, ஓகே? போட்டுட்டு இப்போ நம்ம டீ போடுவோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து போட போகிறேன். மேலேருந்து தலைக்கீழாக ஒரு டீ, நேராக ஒரு டீ, கீழேருந்து ஒரு டீ, மேலேருந்து கீழே, ஓகே? ஸோ நான் எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வெளியவும் உள்ளவும் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்க வந்து அது அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், நான் வந்து எல்லா பார்டரும் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ பார்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வந்து போட்டு காமிக்கிறேன், ஓகே? நீங்கள் இங்கே வந்து ஆர்ம்ஸ் தான் போடணும் அப்படின்னு கிடையாது, நான் ஸ்ப்ரில் கூட போடலாம். ஸோ நான் ஸ்ப்ரில் கூட வந்து ஒன்று போட்டிருக்கேன், ஓகே? இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு ப்ரெஸ் பண்ணி குட்டியாக ஒரு இது. ஸோ நம்மளுக்கு ஆர்ட் ஷேப் மாதிரி ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் மேலே கீழே கூட கொடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பார்க்க வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும், ஓகே? கோன் வந்து ரொம்ப நாள் விட்டீங்க அப்படின்னா ஜாம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்று ஒன்றா வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? சப்போஸ் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் ஆகிடும், உங்களால் ஃப்ளோவில் வந்து கரெக்டாக வந்து போட முடியாது, ஓகேவா? ஸோ அதிக ப்ரெஷர் கொடுக்காம ஆப்போசிட் சைட்லேருந்து இது பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குட்டியாகவும் பார்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லென்த்து கொடுத்துக்கலாம். இல்லை கேப் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாகவும் வந்து கொடுத்துக்கலாம், ஓகே? நம்ம விருப்பம் தான், நம்ம பெரிய பார்டராகவும். ஸோ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் போடுறப்ப ரொம்ப பெருசாக தேவைப்படுது அப்படின்னா பெருசாகவும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப குட்டியாக தேவைப்படுது அப்படின்னா குட்டியாகவும் நீங்கள் பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் டியர் ட்ராப்ஸை கூட அழகாக ஆப்போசிட் சைடில் கொடுத்து வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஜாம் ஆகிடுச்சு